இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க இருக்கிற தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும். நான் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். வெளி 15 பாயிண்ட் நம்பர் 1, வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளி 15:1. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிந்தது. யோவான் பார்த்து கொண்டிருக்கிறான். கடைசியான ஒரு அடையாளத்தை பார்க்கிறான். அது என்ன அடையாளம்? 7 தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த 7 தூதர்களின் கரங்களிலும் தேவனுடைய கோப கலசங்கள் இருக்கிறது. அதோடு தேவனுடைய கோபம் முடிவடைகிறது. அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்திலே அநேக அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். எல்லா அடையாளங்களும் அழகாக நிறைவேறி வருகிறது. இதுதான் தேவன் யோவானுக்கு காண்பித்த கடைசி அடையாளம். இந்த அடையாளமும் எல்லா அடையாளங்களைப் போல அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. சில அடையாளங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கும் யூதா மக்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அது என்ன அடையாளம்? இஸ்ரவேல் சபையாரே அல்லது இஸ்ரவேல் தேசத்தாரே, யூதா சபையாரே அல்லது யூதா தேசத்தாரே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை தருகிறார். ஒரு கன்னிகை, ஒரு கன்னிப்பெண் அல்லது ஒரு வாலிப பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு தான் இம்மானுவேல், அவருக்கு தான் இயேசு என்று பெயரிடுவார்கள். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர்தான் மேசியா, அவர்தான் கர்த்தர் உங்கள் சந்ததியிலிருந்து வருவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறதே, அது சீக்கிரத்திலே நிறைவேற போகிறது. எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அதுதான் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவர்தான் தேவகுமாரனாகி இம்மானுவேல், அவர்தான் தேவகுமாரனாகி இயேசு. அப்படியே அந்த அடையாளம் நிறைவேறியது. இம்மானுவேலாகிய இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இன்னொரு அடையாளத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய 2 வசனங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். தேவதூதன் மெய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறான். அது என்ன அடையாளம்? மெய்ப்பர்களே, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவை கண்டுகொள்ள முடியும். அதற்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். பிள்ளையை துணிகளிலே சுற்றி, மெஞ்சர், மாடு தீவன பெட்டி, மாடு சாப்பிடுகிற அந்த உணவு பெட்டி, அதான் மெஞ்சர், முன்னணை. பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். அதுவே உங்களுக்கு அடையாளம். எந்த குழந்தை மாடு வைக்கோல் சாப்பிடக்கூடிய அல்லது புல் சாப்பிடக்கூடிய தீவன பெட்டியிலே கிடத்தப்பட்டிருக்கிறதோ அவர்தான் தேவகுமாரனாக இயேசு. அதை உங்களுக்கு நான் ஒரு அடையாளமாக சொல்லுகிறேன் என்று தேவதூதன் சொன்னான். அப்படியே அந்த அடையாளம் நிறைவேறியது. அப்படியே இந்த மெய்ப்பர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். இன்னொரு அடையாளத்தை கூட நான் வாசிக்க கேட்கலாம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, பரிசேயரில் சிலர், இவ்விரு சாராரிலும் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். ஒரு அடையாளத்தை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று சொன்னார்கள்.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமின்றி வேறு அடையாளம் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. வாசிங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார் என்றார். இப்பொழுது இயேசு அந்த வேத பாரகரில் சிலருக்கும் பரிசேயரில் சிலருக்கும் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அவர்கள் அடையாளத்தை கேட்டார்கள் அல்லவா, ஆகையினால் இயேசு அடையாளம் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். அடையாளத்தை கேட்கிறீர்களே, எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தானோ, அதுபோல மனுஷகுமாரனாகிய நானும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பேன். அந்த அடையாளம் நிறைவேறுகிற பொழுது நீங்கள் கண்டுபிடித்து விடலாம், நான் தான் தேவகுமாரன், நான் தான் மேசியா என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். 3 தினங்கள் பெரிய மீனின் வயிற்றிலே யோனா இருந்து அதன் பின்னர் வெளியே வந்தது போல, நானும் 3 நாள் மரித்த நிலையிலே பூமியின் இருதயத்தில் இருப்பேன், அதாவது பூமிக்கு கீழே இருப்பேன். அதனை தொடர்ந்து 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விடுவேன். இது நிறைவேறுகிற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இது நான் சொன்ன அடையாளம், நான் தான் மேசியா. இந்த அடையாளமும் அப்படியே நிறைவேறுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், வாசிக்காமலே உங்களுக்கு புரிந்துவிடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த 3 அதிகாரங்களிலும் இந்த 3, 7 இந்த வசனங்களை பார்த்தால், சீஷர்கள் ஒலிவ மலையிலே வைத்து அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவரே, உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய அடையாளங்கள் எவைகள்? ஆண்டவர் ஒவ்வொரு அடையாளமாக பட்டியலிடுகிறார். அப்படி என்றால் காலாகாலங்களில் ஆண்டவர் பல அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். எல்லா அடையாளங்களும் படிப்படியாக கிராஜுவலாக நிறைவேறிக்கொண்டே வருகிறது. இப்பொழுது யோவான் பார்க்கிறான் கடைசியாக ஒரு அடையாளம். அது என்ன? அதைத்தான் நான் வாசிக்க கேட்டோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, தேவனுடைய கோப கலசங்களை கரங்களிலே பிடித்து கொண்டு 7 தூதர்கள் நிற்கிற ஒரு காட்சியை இந்த யோவான் பார்க்கிறான். அதுதான் தேவனுடைய கடைசி அடையாளமாம், தேவன் காண்பிக்கிற கடைசி அடையாளமும். அதோடு எல்லா அடையாளங்களும் முடிவடைகிறது. அல்லேலூயா. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே. அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2 வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 15ஆம் அதிகாரம் அதே 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அவைகளால் தேவனுடைய கோபம் முடிந்தது போட்டிருக்கா, முடிகிறது போட்டிருக்கா? முடிகிறது. அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அப்போ தேவன் கோபப்படுவாரா? கோபப்படுவார். அப்போ இந்த அடையாளங்கள் நிறைவேறுகிற பொழுது இதோடு தேவனுடைய கோபம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறதாம்? முடிவடைந்து விடுகிறதாம். தேவன்
அநேக வேளைகளிலே கோபப்பட்டிருக்கிறார். ஒரு சில காரியங்களை மட்டும் உங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து, மத்தேயு 18:23 எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாலந்து கடன்பட்ட 10,000 தாலந்து கடன்பட்டவன் 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கவனிங்க, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கொஞ்சம் விளக்க முற்படுகிறார். அதற்கு ஒரு பேரபிள் போல், ஒரு உவமை போல், ஒரு கதை போல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு எஜமான் இடத்தில் ஒரு ஊழியக்காரன் கடன் பெற்றிருக்கிறான். எவ்வளவு கடன்? 10,000 தாலந்து. 10,000 என்றால் 10,000 தாலந்து கடன் பெற்றிருக்கிறான். இப்போ எஜமான் சொல்லுகிறான், நீ இதை கட்டி தீர்க்க வேண்டும். எப்படி கட்டி தீர்க்க வேண்டும்? உன்னையும் உன் பெண் ஜாதியையும் உன் பிள்ளைகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, மனைவியையும் விற்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உன் மனைவியும் வித்திருப்பா, உன் பிள்ளைகளையும் வித்திருப்பா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்க வேண்டும். கடினமான ஒரு சூழல். அப்பொழுதுதான் அந்த ஊழியக்காரன் எஜமானின் காலிலே விழுகிறான். தயவு செய்து பொறுமையாயிரும், சீக்கிரத்திலே கட்டி தீர்க்கிறேன். உடனே எஜமானி உள்ளம் உருகிவிட்டது. பட்ட எல்லா கடனையும் மன்னித்து விட்டான். நீ எனக்கு தரவே வேண்டாம்ப்பா, என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு விட்டாய் அல்லவா, சற்று பொறுமையாயிரும் என்று கெஞ்சுகிறாயே, என் உள்ளம் உருகுகிறது. ஒன்றையும் விற்க வேண்டாம், உன்னையும் விற்க வேண்டாம், உன் மனைவியும் விற்க வேண்டாம், உன் பிள்ளைகளையும் விற்க வேண்டாம், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்க வேண்டாம். அந்த 10,000 தாலந்தில் ஒரு தாலந்து கூட எனக்கு திரும்பி தர வேண்டாம், நான் உனக்கு மன்னிக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிறான். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்துறாமா? அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியோடு அந்த ஊழியக்காரன் போகிற பொழுது இன்னொரு மனிதன் எதிர்படுகிறான். அந்த மனிதன் மன்னிக்கப்பட்டு ஒருவன் போகிறானே, அவனிடத்துல வெறும் 100 வெள்ளி மட்டும் கடன் பட்டிருக்கிறான். மன்னிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு போகிறானே, அவன் தன்னிடத்திலே கடன்பட்ட அந்த மனிதனின் தொண்டையை பிடித்து 100 வெள்ளி பணத்தை தருகிறாயா தரவில்லையா என்று சொல்லி அவனை பிடித்து காவலிலே போட்டு விட்டான், ஜெயிலில் போட்டான். இந்த செய்தி இப்பொழுது எஜமானி செவியிலே வந்து எட்டுகிறது. அந்த எஜமான் தான் மன்னித்து விட்டானே, அவனை அழைத்து, நான் உனக்கு இறங்கினது போல நீ இன்னொருவனுக்கு இறங்கக்கூடாதா, நான் உனக்கு மன்னித்தது போல நீ அவனுக்கு மன்னிக்க கூடாதா என்று சொல்லி என்ன செய்கிறார் பாருங்க. வாசிக்க கேட்கலாம். 34 வசனம். அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இப்ப பாருங்க, அந்த எஜமானுக்கு கோபம் வருகிறது. எப்படிப்பட்ட கோபம் வருகிறது? அவனை அழைத்து, நான் உனக்கு மன்னித்தது போல நீ இன்னொருவனுக்கு மன்னிக்க கூடாதா என்று சொல்லி அவனை பிடித்து உபாதிக்கிறவர்களின் வசத்திலே ஒப்பு கொடுக்கிறான். உபாதிக்கிறவர்கள் என்றால் அடிக்கிறவர்கள், கஷ்டப்படுத்துகிறவர்கள். சும்மா தூக்கி காவலில் போட்டு அது பாட்டில் இருப்பாங்க, அப்படி கிடையாது. உபாதிக்கிறவர்கள், அடித்து கொண்டே இருப்பார்கள், கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களின் இடத்துல இந்த எஜமான் அந்த வேலைக்காரனை ஒப்பு கொடுத்து விட்டான். தொடர்ந்து நமக்கு அங்கே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை என்ன? நாம் மன்னிப்பு பெற்றால் இன்னொருவருக்கு நாம் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்க. பல வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட சில செய்திகளை நாம் கடத்துகிறோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்னர்
அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மனிதன் எனக்கு துரோகம் பண்ணி இருக்கிறான், இந்த மனிதன் என்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறான் சொல்லிக் கொடுக்கிறோம். ஏன்? அந்த மனிதனால் அவ்வளோ கஷ்டங்களை நாம் அடைந்திருக்கிறோம். ஆகையால் அதை நம்ம மறக்க முடியவில்லை. அந்த மனிதன் நமக்கு இழைத்த அந்த தீங்கை நம்ம மன்னிக்கவும் முடியவில்லை. பிள்ளைகளின் செவிகள் வரைக்கும் நாம் அதை கடத்துகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் பல தவறுகளை நாம் செய்து ஆண்டவரே, இந்த நாளிலே அறிந்தும் அறியாமலும் நான் செய்த பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை மன்னியும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவன் நம்மை மன்னித்து விடுகிறார். ஆனால் நமக்கு ஒருவன் தவறு இழைத்து விட்டால், குற்றம் புரிந்து விட்டால், சில காரியங்களை தவறுதலாக செய்து விட்டால் அவனை நாம் மன்னிக்க முடியவில்லை. பிள்ளைகள் வரைக்கும், பேர பிள்ளைகள் வரைக்கும் அதை நாம் சொல்லி காண்பிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம் மீது கோபப்படுகிறார். சரிதானா? நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தம்முடைய பிள்ளைகளின் மீது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். பல வேளைகளில் நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் என் மீது கோபப்படுகிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் பல வேளைகளிலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கோருகிறேன், அவர் என்னை மன்னித்திருக்க இன்னும் நான் என் பிள்ளையை மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால், என் கணவனை மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால், என் மனைவியை மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால், யாரோ ஒரு மனிதனை நான் மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால், யாரோ ஒரு பெண்ணை நான் மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால், அவர் என்னை மன்னித்திருக்க நான் பிறரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்னிடத்தில் கோபமாக இருக்கிறார். புரிந்து கொண்டவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இன்னொரு தேவனுடைய ஒரு கோபத்தை கூட நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய இரு வசனங்களையும் வாசிக்கலாம். மத்தேயு 22 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு, கவனிங்க, ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து, வார்த்தை கவனிங்க, கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். இந்த பேரபிள், இந்த ஓமை நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க, நன்கு புரியும். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தை குறித்த ஒரு அற்புதமான ஒரு கதை, அற்புதமான ஒரு ஓமை. பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவுக்கு கல்யாணம் ஒன்றை நடத்தி வைக்கிறார். அதற்கு அவருடைய பிள்ளைகளாகிய சபையை, அவருடைய பிள்ளைகளாகிய மக்களை, விசுவாசிகளை அழைக்கிறார். எப்படிப்பட்ட அழைப்பு? சபையே, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திலே நீ பங்கு கொள்ள வேண்டும். அநேக எருதுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, அநேக மிருக ஜீவன்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருந்திலே உனக்கு பங்கு வேண்டுமா? வா என்கிற ஒரு அழைப்பு. மற்றொரு அழைப்பு, அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு நீதான் மனைவியாக்கப்பட வேண்டும், வா என்கிற ஒரு அழைப்பு. ஊழியர்கள் அந்த ஊழிய அழைப்பை சுமந்து சபைக்கு அறிவிக்கிறார்கள், மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவராக இயேசுவுக்கு கல்யாணம், வாருங்கள். அவருக்கு மனைவியாக ஒரு வாய்ப்பு, இரண்டாவது அந்த விருந்திலே பங்கு கொள்ள ஒரு வாய்ப்பு, வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு. ஆனால் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் அதெல்லாம் வாசி பாருங்க. ஒருவன் சொல்லுகிறான், வயலிலே வேலை இருக்கிறது, நான் வரவில்லை, என்னை மன்னித்துக்கொள். இன்னொருவன் சொல்லுகிறான், 5 ஏர் மாடுகளை நான் வாங்க போகிறேன், கல்யாணத்துக்கு வர முடியவில்லை, என்னை மன்னித்துக்கொள். இன்னொருவன் சொல்லுகிறான், எனக்கு இப்பொழுதுதான் திருமணமாகி இருக்கிறது, நான் அந்த கல்யாணத்துக்கு வர விரும்பவில்லை, என்னை மன்னித்துக்கொள். நான் சொல்லுகிறது மத்தேயு 22ஆம் அதிகாரத்தையும் லூக்கா 14ஆம் அதிகாரத்தையும் இணைத்து பேசுகிறேன். வீட்டில் போய் நீங்கள் தியானித்து பாருங்கள். இப்போ இந்த 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் பாருங்கள். இன்னும் ஒரு சாரார் அழைப்பு கொண்டு வருகிறார்களே, அந்த கல்யாணத்துக்கு வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பை கொண்டு வருகிறார்களே ஊழியர்கள், அவர்களை பிடித்து அவமானப்படுத்தி அந்த ஊழியர்களை கொலை செய்து விடுகிறார்கள். இப்போ 7ஆம் வசனத்தை பாருங்க. இந்த மக்களின் மீது தான் ஆண்டவன் கோபப்படுகிறார், ராஜா கோபப்படுகிறார். கோபப்பட்டு அந்த கிராமத்தையே, அந்த ஊரையே அக்னியினால் சுட்டரித்து அவர்களை கொலை செய்து விடுகிறார். அவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு. இன்றும் பாருங்க, நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, இயேசு சுகமாக்குகிறார் அறிவிக்கப்படுகிறது, இயேசு கடன் பிரச்சனையில் உங்களை விடுவிக்கிறார் அறிவிக்கப்படுகிறது. அநேக காரியங்கள், மக்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கு இடையிலே சில ஊழியர்கள், ஆட்டுக்குட்டியானவராக இயேசு வரப்போகிறார், அவருடைய திருமணத்திற்கு நீதான் கற்புள்ள கன்னிகை, அவருக்கு மனைவியாக்கப்பட வேண்டும், பரிசுத்தத்திலே உன்னை காத்துக்கொள், அவர் வருகிறார், அந்த அழைப்புக்கு நீ தயாராகு, இந்த செய்தியும் அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியின் மீது அநேக மக்களுக்கு கோபம், அந்த ஊழியரை பகைக்கிறார்கள்.
சில ஊழியர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள், சில ஊழியர்களை கொலையும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் பிதாவுக்கு பயங்கர கோபம் வருகிறது. ஆண்டவர் சுகமாக்குகிறார், ஆண்டவர் நன்மை செய்கிறார், கவலையை போக்குகிறார், கண்ணீர் துடைக்கிறார். அதெல்லாம் பிதா கண்டுகிடல. ஆனால் ஆட்டுக்குட்டியாரவனின் கல்யாணத்துக்கு தயாராகு, உனக்கு ஒரு விருந்து இருக்கிறது, நீ மனைவியாக்கப்பட வேண்டும், இயேசுவின் வருகைக்கு தயாராகு என்று சொல்லுகிறார்களே சில வேலைக்காரர்கள். அவர்களை கஷ்டப்படுத்துகிற பொழுது யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களை பிடித்து அக்னியிலே தள்ளுவது போல அவ்வளோ கோபமுள்ள ஆண்டவர் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். புரிந்து கொண்டவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இன்னொரு தேவனுடைய ஒரு கோபத்தன்மையை பாருங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். இயேசு ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். தெரிந்த ஒரு காரியம்தான். ஜெப ஆலயத்திற்குள் இயேசு நுழைகிறார். இயேசு உள்ளே போய் சேர்ல அமர்ந்திருக்கிறார். அநேக மக்கள் ஜெப ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவன் சூம்பின கையுடைய ஒரு மனுஷன். இப்பொழுது ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், குறிப்பாக பரிசேயர்கள். இந்த மார்க்கு பரிசேயன்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, மற்ற சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பாருங்க. பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அவங்களாம் உள்ளத்திலே யோசிக்கிறார்கள், இது ஓய்வு நாள் அல்லவா? இப்பொழுது இயேசுவின் பார்வையிலே இந்த மனிதன் விழுந்து விட்டான். இயேசு அந்த சூம்பின கையுடைய மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறாரே, நிச்சயம் இயேசு சும்மா இருக்க மாட்டார், அவனை சொஸ்தமாக்கி விடுவார், குணமாக்கி விடுவார். அது எப்படி ஓய்வு நாளிலே வேலை செய்வது? இயேசுவை எப்படியாவது நாம் குற்றம் கண்டுபிடித்து அவரை நாம் கஷ்டப்படுத்தணும், அவரை வேதனைப்படுத்தணும், அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதே என்கிற எண்ணத்தோடு கோபத்தோடு நிறைந்திருக்கிறாங்க. இப்பொழுது 5ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு என்ன செய்கிறார்? 5 மார்க்கு 3:5. அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு, இயேசு விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, கோபத்துடனே அந்த எண்ணம் உள்ள மக்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஓகே. அதனை தொடர்ந்து ஓய்வு நாளிலே இவர் சுஸ்தமாக்குவாரோ, சுஸ்தமாக்க கூடாது அல்லவா என்கிற எண்ணத்தோடு இருந்தார்களே. இந்த அற்புதத்திற்கு பின்னர் இயேசுவை கொலை செய்ய அவர் வகை தேடுகிறார்கள். அவர்கள் நல்ல கவனிங்க, பாரம்பரியம், ட்ரெடிஷன். எனக்கு ஒரு நண்பரை தெரியும். அவரிடத்துல ஒரு நாள் நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார். நாலாம் ஞாயிற்றுக்கிழமை கடையே திறக்க மாட்டேன், காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், என்ன பண கஷ்டம் வந்தாலும் சரிதான், கடையை திறக்கவே மாட்டேன். அப்படி சொல்லுவதில் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி. நான் கடையை திறந்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லலை, நான் கேட்டேன். ஆனால் அவர் சொல்லுகிற பதிலிலே அவருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. கடையை பூட்டுவது ஆண்டவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு தியாகம் போல அவர் கருதுகிறார். எவ்வளோ ஆத்துமாக்கள் ரட்சிப்பு இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை அறியாத எவ்வளோ ஆத்துமாக்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். விக்கிரகத்திற்கு முன்பதாக விழுந்து கிடக்கிற மண்டியிடுகிற கோடானு கோடி மக்கள். அவர்களுள் ஒரு 4 பேரை அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே போய் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அநேகரின் உள்ளத்திலே பாரம் இல்லை. ஆனால் கடையை பூட்டுவது தான் அவங்களுக்கு ஆண்டவருக்கு செய்கிற ஒரு பெரிய தொண்டு போல, அந்த அளவு பாரம்பரியத்தை அவர்கள் ஆழமாக கடைபிடிக்கிற மக்கள். அதுபோல தான் இந்த பரிசேயரும் அப்படித்தான், இந்த வேதபாரகரும் அப்படித்தான். பாரம்பரியத்தை கடைபிடிப்பதிலே, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதிலே அவ்வளவு வேகம் இருக்கிறது. இந்த மனுஷன் கஷ்டப்படுகிறானே, ஆண்டவர் சுகமாக்கட்டுமே, நல்லெண்ணம் இல்லை. அதுபோலத்தான் இன்றைக்கு 10ல் 1 தசம்பாகமாக நான் கொடுத்து விடுகிறேன். அநேக மக்கள் நான் தசம்பாகம் கொடுக்கிறேன் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் ஆண்டவருக்கு அவ்வளவு கொடுக்கிறேன், இவ்வளவு கொடுக்கிறேன், தம்பட்டம் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறானே, ஒரு மனிதன் பாவியாக இருக்கிறானே, அவனுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிப்போமே, அந்த அக்கறை அநேகருக்கு கிடையாது. ஏதோ பாரம்பரியத்தை நிறைவேற்றுவது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது, அதில் தான் அநேகருக்கு அக்கறை இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் மீது தான் ஆண்டவர் கோபப்படுகிறார். சரிதானா? இன்னொரு ஒரு கோபமான ஒரு காரியத்தை நான் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 3:36. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36லிருந்து, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், அதாவது இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான்.
குமாரனை விசுவாசியாதவனோ, குமாரனாகிய இயேசுவை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அதாவது நித்திய ஜீவனை, பரலோகத்தை காண்பது இல்லை. தேவனுடைய கோபம், கவனிங்க, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். இயேசு சொல்லுகிறார், குமாரனாகிய என்னிடத்தில், இயேசுவாகிய என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் பரலோகத்தை அடைவான், நித்திய ஜீவனை அடைவான். ஆனால் இயேசுவாகிய என்னிடத்தில், குமாரனாகிய என்னிடத்தில் விசுவாசமாக இராதவன் அந்த நித்திய ஜீவனை அடைய முடியாது, பரலோகத்தை அடைய முடியாது. மட்டுமல்ல, தேவன் அவன் மீது கோபமாயிருக்கிறார், பிதா அவன் மீது கோபமாயிருக்கிறார். அப்ப இயேசுவை விசுவாசியாத எவ்வளோ மக்கள் நம்ம அருகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது தேவன் கோபமாயிருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு தெரியலை, நமக்கும் பல வேளைகளிலே தெரியலை. இயேசுவை அறியாத மக்கள் மீது என் ஆண்டவர் கோபமாயிருக்கிறார், அநேகருக்கு தெரியல. தேவன் மக்களின் மீது அன்பாயிருக்கிறார், ஓகே, எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் இந்த வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார், இவர்கள் மீது தேவன் கோபமாயிருக்கிறாரே, அதையும் நாம் புரிந்து கொள்ளணும். இன்னொரு தேவனுடைய கோபத்தையும் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயாக்கியோன் என்ன எழுதுகிறார் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன், என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சங்கீதம் 95 ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளும் நாம் பாடலாக நாம் பாடுகிறோம். இன்னும் இந்த வசனம் வேத புத்தகத்தில் ஏராளமான இடங்களிலே வருகிறது. ஆண்டவர் வாக்கு பண்ணினார். எகிப்திலே சமஸ்த இஸ்ரவேல் சபையும் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது மோசேயின் மூலமாக வாக்கு அருளினார், நான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த தேசத்திலே நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த வாக்கு தத்தத்தை தேவனே வாபஸ் பெறுகிறார். 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்களை அனுப்பி நீங்கள் போய் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வாருங்கள் என்று சொன்னால் 10 பேர் சொல்லுகிறார்கள், அது நல்ல தேசம் அல்ல, கெட்ட தேசம், குடிகளை பட்சிக்கிற தேசம், அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள். ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் பார்த்தோம், அவர்களின் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல, எங்களுடைய பார்வைக்கு அவர்களை பெரியவர்களை போல தெரிகிறது, எங்களால் ஜெயிக்க இயலாது என்று பலவிதமான தீமையான துர்ச்செய்திகளை பரம்ப பண்ணினார்கள். 2 பேர் தான், யோசேப்பு காலேப், 2 பேர் தான். அப்படிலாம் கிடையாது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களை ஜெயிப்போம், நம்முடைய பட்டயத்திற்கு அவர்கள் இரையாவார்கள், அந்த தேசத்தை நாம் பிடிப்போம், 2 பேர் தான் சொன்னாங்க. ஆகையினால் இப்பொழுது தேவன் அந்த இடத்துல தான் சொல்லுகிறார், என்னுடைய கோபத்தில் நான் இவங்களுக்கு ஒரு ஆணையிடுறேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், ஆனால் இப்போ அதை வாபஸ் நான் பெறுறேன், இவங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் நான் கொண்டு போக மாட்டேன், இளைப்பாறுதலின் தேசம் கானானுக்குள் கொண்டு போக மாட்டேன். நீங்களும் நானும் இவர்களை போல இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடந்தால், ஆண்டவரை பரீட்சையை பார்த்து கொண்டிருந்தால், முறுமுறுத்து கொண்டிருந்தால், தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதை விட உட்கார்ந்து விளையாட, புசிக்க, குடிக்க அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணினால் நமக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இளைப்பாறுதலின் தேசமாகிய பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் அவருக்கு உகந்த வாழ்வு நாம் வாழவில்லை என்று சொன்னால் அவர் நம்ம இது கோபப்படுவார், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இளைப்பாறுதலாகிய அந்த பரம கானானை பெற முடியாதபடிக்கு அவர் நம்மை தடுத்து விடுவார். ஆகையினால் இன்றும் அவருக்கு ஏற்புடைய வாழ்வு வாழாமல் அழைப்பை மறந்து நோக்கத்தை மறந்து வாழ்கிற மக்களின் மீது தேவன் கோபம் கொள்ளுகிறார். இன்னும் ஒரே ஒரு கோபத்தை நாம் வாசிக்கலாம், அது எல்லாருக்கும் தெரிந்தது தான். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளி 6:12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. அப்படி வாசிட்டு வீட்டில் போய் பாருங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. இப்போ 16 பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற முகத்திற்கும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய முகத்திற்கும், ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும், இயேசு கிறிஸ்துவின் கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்துவிட்டது. ஓகே, இப்போ பாருங்க, மக்கள் எல்லாம் கதறுகிறார்கள், மக்களெல்லாம் கலங்குகிறார்கள், மக்களெல்லாம் பதறுகிறார்கள். பிதாவாகிய தேவனுடைய முகத்திற்கும், அடுத்து பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர், அவர் தான் இயேசு, அவருடைய கோபத்திற்கும், அந்த வார்த்தை தான் முக்கியம், அவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ள, மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? இயேசுவின் கோப ஆக்கனின் மகாநாள் வந்தது. அது என்ன கோபம்?
அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம். ஏற்கனவே அதை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன், யூடியூப்பில் கூட இருக்குது, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அங்கே தான் 7 எக்காலங்கள் ஊதப்படுகிற காட்சி. அந்த 7 எக்காலங்கள் ஊதப்படுகிற பொழுது இந்த பூமியிலே என்னென்ன அழிவுகளெல்லாம், எவ்வளோ வேதனைகளெல்லாம் வருகிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கோபம் எப்படியெல்லாம் நிறைவேறுகிறது, அதைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், கடைசியாக நான் இப்போ வாசித்த வசனத்துக்கு வந்துடும். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. இதோடு அவருடைய கோபம் முடிவடைகிறது. எதோடு? இந்த 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோமே, கடைசியான ஒரு அடையாளம். 7 தூதர்களுடைய கரத்திலே 7 தேவனுடைய கோப கலசங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தூதரும் தன்னுடைய கோப கலசத்தை பூமியிலே ஊற்ற போகிறான். அப்பொழுது பூமியிலே பல தீமையான காரியங்கள் நடக்க போகிறது. அதோடு தேவனுடைய கோபம் முடிவடைய போகிறதாம். பாயிண்ட் நம்பர் 3 நான் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வேத வசனங்கள். பாயிண்ட் நம்பர் 3 வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வேத வசனங்கள். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போல ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுர மண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி வாரேன். இப்போ நல்ல கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 3 நான் வாசிக்க கிட்ட அந்த வசனத்தை பாருங்க. பரலோகத்திலே அக்கினி கலந்த ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளி 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. புதிய வானமும் புதிய பூமியும் என்ற உடனே இந்த உலகத்தையும் இந்த பூமியையும் நாம் எண்ணி பார்க்க கூடாது. அதான் பரலோகம். புதிய வானம் புதிய பூமி, அதான் பரலோகம். யோவான் பார்க்கிறான், அங்கு சமுத்திரம் இல்லை. ஆனால் இப்போ பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 2ஆம் வசனத்தை பாருங்க. அங்கு அக்கினி கலந்த ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறதே. 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால் பரலோகத்திலே கடல் இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது அங்கு ஒரு கடல் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருப்பது போல அது போல கடல் கிடையாது. அது அக்கினி கலந்த கண்ணாடி கடல். அக்கினி கலந்த என்று சொன்னால் நரக அக்கினி என்று நாம் கொள்ள முடியாது. அக்கினி என்கிற பதம் வேத புத்தகத்திலே பரிசுத்தாவியானவராகிய அக்கினி அதற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது, நரக அக்கினி அதற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதற் பகுதி வாசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் அக்கினியாக ஒரு முட்செடி மீது அப்படி இறங்கி வருகிறார். அந்த அக்கினிக்குள்ளே இருந்து தான் சத்தம் கேட்கிறது, வாய்ஸ் ஆஃப் காட், மோசே மோசே. அவன் வருகிறான். அந்த அக்கினிக்குள்ளிருந்து தான் தேவன் பேசுகிறார். சரிதான்? அப்போ அக்கினி தான் அங்கே தேவன் அக்கினியாக மோசேக்கு முன்பதாக காட்சி அளிக்கிறார். நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கும் கூட ஒரு அக்கினி எழும்புகிறது. கிதியோன் பார்க்கிறான். அவன் படைத்த அனைத்து உணவு பதார்த்தங்களையும் பலியாக தேவன் அந்த அக்கினியின் மூலமாக அங்கீகரிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் கூட நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மனோவாவுக்கும் ஆண்டவர் அக்கினியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். மனோவாக்கும் அவனுடைய மனைவிக்கும் அதிசயம் விளங்குகிறது. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நாமம் அது என்ன தெரியுமா? அதிசயம் விளங்குது பாருங்க. அந்த கற்பாறையிலிருந்து ஒரு அக்கினி எழும்பி வருகிறது. கர்த்தருடைய தூதன் அந்த அக்கினியிலே குதித்து அப்படியே அந்த அக்கினியிலே மேலே எழும்பி போகிறான். தேவன் தன்னை அக்கினியாகவே காண்பிக்கிறார். இன்னும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் ஒரு அக்கினிமயமான ஒரு குரல், ஒரு தணல் எடுத்து ஏசாயாவின் நாவிலே வைக்கப்படுகிறது. அது பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பனையாக போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் நாவை தொடுகிறார். இவனுக்குள் ஒரு பரிசுத்தம் வருகிறது ஏசாயா தீர்க்கதரிசிக்குள். இன்னும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போ பரிசுத்தாவியானவராகிய அக்கினிமயமான நாவுகள் 120 பேர் மேலும் வந்து இறங்குகிறது. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். இன்னும் ஏராளமான விளக்கங்கள் இருக்கிறது. அதுபோல
நரக அக்கினி, அதற்கும் அநேக விளக்கங்கள் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், மேலே கடல் கிடையாது வெளி 21:1 படி, ஆனால் வெளி 15:2 படி கடல் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே பார்க்கிற அந்த கடல் அல்ல, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவராகிய கடல். அவ்வளவுதான். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த வெளி 15:2 பாருங்க, மேலே ஒரு அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராகிய சுத்தமான ஒரு கடல் இருக்கிறது. அதன் அருகே யார் இருக்கிறார்? மிருகத்திற்கு உள்ளாகாமல், ஏற்கனவே சென்ற மாதம் சொன்னேன், மிருகமாகிய அரசை வணங்காமல், அந்த மிருகம் கொண்டு வருகிற சொருவம், அந்த ரோபோ, அதை வணங்காமல், அடுத்தது முத்திரையையோ நாமத்தையோ லக்கத்தையோ தரித்து கொள்ளாத மக்கள், உள்ளாகாத மக்கள், அதை ஜெயித்த மக்கள், இவங்க எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியானவராகிய கண்ணாடி கடல் அருகே நின்று இது போன்ற இசைக்கருவிகளை கரத்திலே வைத்து அவர்கள் மீட்டி அவர்கள் மோசேயின் பாடலையும் பாடுகிறார்கள், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடலையும் பாடுகிறார்கள். அல்லேலூயா. என்றாவது ஒரு நாள் நமக்கு தெரியாது, ஆனால் சீக்கிரத்தில் ஒருவேளை நாம் வாழுகிற அந்த காலகட்டத்தில் இந்த சொரூப வணக்கம் வந்தால், அல்லது இந்த ஆட்சியை வணங்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் வந்தால், அல்லது ஒரு மைக்ரோசிப்பில் இந்த முத்திரையையோ நாமத்தையோ உள்ளடக்கி ஒரு காரியத்தை கொண்டு வந்து உங்கள் நெற்றியிலே வலது கரத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இனிமேல் பண பரிவர்த்தனை வேண்டாம், இந்த முத்திரையின் மூலமாகவே பொருளை வாங்கலாம் விற்கலாம் என்கிற நிலை நம்முடைய காலத்திலே வந்தால் அதை நாம் பெறக்கூடாது, அதை நாம் நிராகரிப்போம். அப்படி என்றால் அநேக கஷ்டங்கள் வரும். ஒருவேளை நாம் கொல்லப்படலாம், தைரியமாக இருப்போம். நாள் ஒன்று வரும், அந்த பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினி கலந்த அந்த கண்ணாடி கடல் அருகே நாம் போய் நிற்போம். இதுபோல இசைக்கருவிகள் நம்முடைய கரத்திலேயே கொடுக்கப்படும். நாம் அழகாக அதை மீட்டி மோசேயின் பாடலையும் பாடுவோம், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் பாடலையும் நாம் பாடுவோம். அல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசி பாருங்க. வெளி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்து வரைக்கும் வாசி பாருங்க. ஏற்கனவே அந்த 4ஆம் அதிகாரத்தை நான் பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே ஒரு பரலோக ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது போன்ற ஒரு சிங்காசனத்திலே பிதா அமர்ந்திருக்கிறார். பார்வைக்கு வச்சிரக்கல்லை போல பதுமரகத்தை போல அவர் இருக்கிறார். அவரை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதில் 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். இந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் போன்ற ஒரு அமைப்பு, அது மரகதத்தை போல காட்சியளிக்கிறது. 24 சிங்காசனங்களிலும் 24 மூப்பர்கள் வெள்ளை அங்கிகளை அணிந்திருக்கிறார்கள். சிரசிலே ஒரு பொன்முடி கிரீடத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னும் தேவன் அமர்ந்திருக்கிற இந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள், இடிகள், சப்தங்கள் எல்லாம் உண்டாகிறது. அதற்கு முன்பதாக பாருங்க, ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடி கடல் ஓடுகிறது. அந்த கடலும் இது எப்படி பளிங்கு கோப்பான பளிங்கு, அதை வாசிருங்க. 6ஆம் வசனமா? வெளி 4:6 வாசிருங்க. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக, அந்த பிதா அமர்ந்திருக்கிற சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. இதைத்தான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அக்கினி கலந்த என்று போடப்பட்டிருக்கிறது. பளிங்குக்கு ஒப்பான பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினி கலந்த ஒரு கடல். இதன் அருகே தான் ஒரு நாள் நீங்களும் நானும் போய் நிற்க போகிறோம். அங்கு போய் நின்று ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி புகழ்ந்து பாடுகிற பாடலையும் பாடப்போகிறோம். அது மட்டுமல்ல, மோசேயின் பாடலையும் பாடப்போகிறோம். எது மோசேயின் பாடல்? வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. யாத்ராகமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஓகே, வீட்டில் போய் வாசி பாருங்க. செங்கடலை மோசே ஆண்டவருடைய நாமத்தினாலே கோலை கொண்டு பிளந்த பின்னர் அனைவரும் இக்கரைப்பட்ட பின்னர் அழகா ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த பாடல் என்ன? நம்ம பாடலாம். எஃப் கொடுங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை
கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 4 நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5, 6, 7. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும், அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையினால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அவ்வளவுதான். இப்ப கவனிங்க, பாயிண்ட் நம்பர் 4 என்ன தெரியுமா? மேல ஒரு சாட்சியின் கூடாரமாகிய தேவாலயம் திறக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம், பரலோகத்திலே தேவாலயம் கிடையாது. ஆனால் இங்கு பார்க்கிறோம் தேவாலயம் இருக்கிறதாக போடப்பட்டிருக்கிறதே. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:21. வெளிப்படுத்தின விசேஷம் 21:21. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். போதும். இப்ப பாருங்க, இங்க யோவான் பரலோகத்தை பார்த்துவிட்டு எழுதுகிறான், அங்கு தேவாலயம் கிடையாது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவராக இயேசுவுமே அங்கு ஆலயம். கர்த்தர் தான் அங்கு ஆலயம். அல்லேலூயா. ஆனால் இப்போ பாருங்க, 15ஆம் அதிகாரம் பாருங்க, இந்த 5, 6, 7 இந்த 3 வசனத்தை வாசி பாருங்க. மேலே சாட்சியின் கூடாரமாகி ஒரு ஆலயம் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? அந்த ஆலயம் என்பது பில்டிங் அல்ல, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாக இயேசு தான் ஆலயம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த ஆலயத்தில் இருந்து தான் 7 தூதர்கள் புறப்படுறாங்க. தேவனுடைய கோப கலசங்களை இந்த பூமியிலே ஊற்றக்கூடிய 7 தூதர்கள் சுத்தமும் பிரகாசமான அங்கி, இன்னும் மார்பருகே பொன்னாலான கச்சையை கட்டி கொண்டு அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டார்கள். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? இயேசுதான் ஆலயம், கர்த்தர் தான் ஆலயம். அப்போ அந்த 7 தூதர்களும் கர்த்தருக்குள்ளே இருந்து தான் புறப்படுறாங்க. கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50, 51 ஆகிய 2 வசனங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 50, 51. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு நாத்தான்வேலுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதில்லையோ? சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவரை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இயேசு நாத்தான்வேலை நோக்கி, நன்கு கவனிங்க, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள், இந்த வார்த்தை முக்கியம், கவனிங்க, தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்றார். இப்ப ஆண்டவர் நாத்தானின் இடத்துல சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதை பார்ப்பீர்கள், அதை தாண்டி நான் தான் மனுஷகுமார், இயேசுவாகிய நான் தான் தேவகுமாரன், இப்பொழுது மனித சாயலிலே வெளிப்பட்டிருக்கிறேன், நான் தான் மனுஷகுமாரன், எனக்குள்ளிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள்.
இப்போ பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்தை பாருங்க, 5, 6, 7 பாருங்க. மேலே ஒரு தேவாலயம் இருக்கிறது. ஆனால் 21ஆம் அதிகாரம் சொல்லுது தேவாலயம் கிடையாது, இயேசுதான் ஆலயம், தேவாலயம். அப்போ இந்த தேவாலயத்தில் இருந்து தான் 7 தூதர்கள் புறப்படுறாங்க. அப்போ என்ன பொருள்? இயேசுக்குள்ளிருந்து தான் இந்த 7 தூதரும் புறப்படுறாங்க. இதைத்தான் நாத்தாளுவின் இடத்துல சொன்னார், மனுஷகுமாரனாகிய என்னிடத்திலிருந்து தான் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போ தேவாலயமாகிய கர்த்தருக்குள் இருந்து தான், பரலோகத்திலே தேவாலயமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து தான் இந்த 7 தூதர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். சரிதானா? அப்போ ஆலயம் இயேசு தான், அவருக்குள்ளிருந்து தான் 7 கோப கலசங்களை இந்த பூமியிலே ஊற்றக்கூடிய இந்த 7 தூதர்களும் புறப்பட்டு வருகிறார்கள். இப்போ பாருங்க என்ன நடக்குன்னா, அந்த 4 ஜீவன்களில் ஒரு ஜீவன், அந்த ஜீவன் தான் இந்த 7 கோப கலசத்தையும் எடுத்து ஒவ்வொரு தூதர்களுக்காக கொடுக்கிறது. அதை நான் வாசிக்க கேட்டோம். 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். இந்த 4 ஜீவன்கள் 4ஆம் அதிகாரத்திலே வருகிறது. சரிதானா? 6ஆம் வசனத்திலேருந்து 6, 7, 8 தான் பாருங்கள். இந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 காணர்லையும் 4 ஜீவன்கள். முதல் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பான தோற்றம், 2வது ஜீவன் காளைக்கு ஒப்பான தோற்றம், 3வது ஜீவன் மனுஷ முக உள்ள ஒரு தோற்றம், 4வது ஜீவனுடைய தோற்றம் பறக்கிற கழுகுக்கு ஒப்பான ஒரு தோற்றம். அவைகள் உள்ளேயும் வெளியேயும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருக்கிறது, அவ்வாறு சிறகுகளை உடையது. இந்த 4 ஜீவனிலே ஏதோ ஒரு ஜீவன் தான் இந்த 7 தூதர்களுக்கும் 7 கோப கலசத்தை எடுத்து கொடுக்கிறது. சரிதானா? இப்போ பாயிண்ட் நம்பர் 5 இப்போ வாசிங்க பிரதர். வெளிப்படுத்தின விசேஷம் 15 கடைசி வசனம், 8ஆம் வசனம். வெளி 15:8. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதருடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும். ரொம்ப முக்கியமானது பாருங்க, 7 தூதருடைய 7 வாதையும் முடியும் மட்டும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. அநேகர் சொல்லுகிறார்கள் உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே ரகசியமாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அது இல்லை என்று தான் நான் பலமுறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சபை உபத்திரவத்தை சந்திக்கும் என்று தான் நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல கூட பாருங்க, கடைசியான 1ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? கடைசியான அடையாளம் அதுதான். இந்த 7 தூதர்கள் தேவனுடைய கோப கலசத்தை கொட்ட போகிறாங்க. பூமி பலவிதமான உபத்திரவங்களை சந்திக்க போகுது. அதோடு தேவனுடைய கோபம் முடிவடைய போகிறது. இப்போ 8ஆம் வசனத்தை பாருங்க. இந்த வாதைகள் எல்லாம் முடியும் மட்டும் ஒருவனும் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. எது தேவாலயம்? பரலோகத்தில் ஆண்டவர் தான். அப்போ இந்த வாதைகள் எல்லாம் முடியும் மட்டும் ஒருவன் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. சரிதானே? அப்போ என்ன அர்த்தம்? ரகசிய வருகை உபத்திரவத்துக்கு முன்னாலே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் வச்சு உலகம் சந்திக்கும். அதன் பின்னர் தான் கர்த்தருடைய வருகை. புரிந்து கொண்டவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இப்போ அப்படி 16ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. 16ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. ரொம்ப வேகமாக நான் முடிச்சிடுறேன். பாருங்க, இந்த 7 தூதர்களும் கோப கலசத்தை கொட்டுகிற பொழுது என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் வருகிறது வாசிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து, முதலாம் தூதன் 1ஆம் வசனத்திலிருந்து வாசி. வெளி 16:1. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். ஓகே, சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய், கவனிங்க, முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும், கவனிங்க, மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. அவ்வளவுதான். முதலாம் தூதன் தன் கோப கலசத்தில் உள்ளதை அப்படியே இந்த பூமியில ஊற்றுறான். ஊற்றின உடனே என்ன நடக்கு பாருங்க. இந்த மிருகமாகி அரசு கொண்டு வருகிற சொரூபத்தை அநேகர் வணங்கி இருக்கிறார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, இந்த மிருகமாகி அரசு கொண்டு வந்த முத்திரை, நாமம், பெயர், அதை உள்ளடக்கிய அந்த மைக்ரோசிப் நெற்றியிலே வலதுகரத்தில் அநேகர் பெற்றிருக்கிறார்களே, அவர்களுக்கு தேவன் ஒரு கொடிய வேதனை அனுப்புகிறார். அவர்கள் உடலெல்லாம் பொல்லாத கொடிதான புண்கள் வந்து விடுகிறது.
ஆனால் அந்த காலத்தில் அரசு என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த சிப்பை நம்ம நெற்றியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது இன்ஃபெக்ஷனால் இப்படி வருதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம இருப்போமோ இல்லையோ நமக்கு தெரியாது. இப்போ கூட பாருங்கள், நான் கூட இந்த 2019 20 கோவிஷீல்டு நான் வந்து போட்டேன். நிறைய பேர் கோவேக்சின் போட்டாங்க. நான் வந்து நிறைய பேர்ட்ட தான் கன்சல்ட் பண்ணேன் இதனால் பண்ணி. ஏன்னா அந்த சமயத்தில் நிறைய பேர் சொன்னாங்க இது அது வரும் இது வரும் இது வரும். 3 வருஷம் யாரும் ஒன்றும் சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, போட்ட கோவிஷீல்டு போட்டவங்களுக்கும் சரி தான், கோவேக்சின் போட்டவங்களுக்கும் சரி தான், அது வருது இது வருது, அதில் உண்மை தான். அப்படி அந்தந்த நிறுவனங்களை அங்கீகரிக்கும். இது போல தான் அந்த சமயத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத கொடிய புண்கள் வருகிறது. யாருக்கு வருகிறது? பெற்றவர்களுக்கு வருகிறது. நீங்களும் நானும் பெறக்கூடாது. பெறாமல் இருக்கும்போது நம்ம அரசால் கஷ்டப்படுத்தப்படுவோம். நம்முடைய சம்பளம், நம்முடைய வருமானம், பணத்தை கூட நாம் பெற முடியாது, பொருளை கூட வாங்க முடியாது, நமக்கு கஷ்டம். ஆனால் அநேகர் எனக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது, நான் அரசு சொல்வதற்கு அப்படியே நான் கீழ்ப்படிவேன், நான் இந்த சொரூபத்தை வணங்குவேன், முத்திரையும் வலது கரத்தில் நெற்றிலே பெற்றுக்கொள்வேன் என்று மகிழ்ச்சியோடு வாங்குகிறார்களே, அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து துன்பம் வருகிறது, அவர்களுக்கு பொல்லாத கொடிதான புண்கள் வருகிறது. அப்போ பாருங்க, இந்த முத்திரையை பெற்றாலும் பிரச்சனை தான், பெறட்டாலும் பிரச்சனை தான். அநேகர் முத்திரையை பெறுறாங்க, அவங்களுக்கு தேவன்கிட்ட வாதை வருது. நாம் பெறலை, உலகம்தான் கஷ்டப்படுத்துது. ஆனால் பரிசுத்தாவினவாகிய அக்கினி கலந்த கண்ணாடி கடலாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போய்விடுகிறோமே, அதை விட நாம் தான் சிறந்தவர்கள். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இப்போ 2வது தூதன் கோப கலசத்தை ஊற்றுகிற பொழுது என்ன நடக்கு பாருங்க, வாசிக்கலாம். 16:3 3ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். இவன் பாருங்க, 2வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை எங்க ஊத்துறான்? சமுத்திரம். 1வது தூதன் எங்க ஊற்றினான்? சொல்லுங்களேன் பாப்போம். பூமியில ஊற்றினா. அப்போ இந்த முத்திரையை பெற்றவர்கள், சொரூபத்தை வணங்கினவர்களுக்கு புண்கள் வந்தது. இப்போ 2வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றுகிறான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. அந்த சமுத்திரத்தில் உள்ள ஜலம் செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. அந்த யாவும்ங்கிறது முக்கியம். சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. நல்லா கவனிங்க. நம்ம மத்தியில் 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் சொல்லுறது தப்புன்னா ஏதாவது சொல்லிடுங்க டாக்டர்ஸ், ஏன்னா ரொம்ப நல்ல காரியம், இது முக்கியமான ஒரு காரியம். தப்புன்னா சொல்லிடுங்க. இப்போ பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்குன்னா, அந்த 2வது தூதன் தன்னுடைய கரத்தில் இருக்கிற அந்த கோப கலசத்தை சமுத்திரத்திலே ஊற்றுகிற பொழுது சமுத்திரம் முழுவதும் செத்தவனுடைய ரத்தம் போல மாறுகிறது. அது என்ன செத்தவனுடைய ரத்தம்? இப்போ நம்மளுடைய சரீரத்தில் ரத்தம் ஓடுது. இந்த பிளட்டில் வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் செத்தவர்களின் ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்காது. அது மட்டுமல்ல, செத்தவனின் ரத்தம் சீக்கிரத்தில் உறைந்து போய்விடும். இப்போ நமக்குள் இருக்கிற அந்த ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கற்பனை செய்து பாருங்க. இப்பொழுது அந்த 2வது தூதன் கோப கலசத்தை சமுத்திரத்திலே ஊற்றுகிறான். அப்போ அந்த சமுத்திரத்தில் உள்ள ஜலம் எல்லாமே செத்தவனுடைய ரத்தம் போராகிறது என்று சொன்னால், அந்த ரத்தத்தில், அந்த ரத்தமாக மாறின அந்த சமுத்திரத்தின் ஜலத்திலே ஆக்சிஜனே கிடையாது. அப்போ அந்த அங்குள்ள ஜீவராசிகள் வாழ முடியாதே. அந்த ரத்தத்தில் லைஃப் இல்லையே. அது மட்டுமல்ல, அது செத்தவனுடைய ரத்தம் சீக்கிரத்தில் உறைந்து போய்விடும். அப்படின்ற சமுத்திரத்தின் அந்த ஜலமெல்லாம் செத்தவனுடைய ரத்தம் போல உறைந்து போனால் அவங்களுடைய ஜீவராசிகள் வாழ முடியாதே. ஆகையினால் அனைத்து பிராணிகளும், அனைத்து கடல்வாழ் உயிரினங்களும் மாண்டு போகிறது. நான் சொல்ல கரெக்டு தானே டாக்டர்ஸ்? கரெக்டு தானே சார்? ஓகே ஓகே ஓகே. அப்போ பாரு, இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு சேதம் அங்கு உண்டாகிறது. 3வது தூதன் வசனத்தை சொல்லி வாசுங்க சார். 16:4 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். இப்போ பாருங்க, 3வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை இப்போ எதில் போய் ஊற்றுறான் பாருங்க? ஆறுகள்லையும் ஊற்றுறான், நீரூற்றுகளிலையும் ஊற்றுகிறான். என்ன நடக்கு பார்ப்போம். உடனே அவைகள் ரத்தமாயின. இது வந்து செத்தவனுடைய ரத்தம் கிடையாது, நம்முடைய பிளட். நம்ம ஜீவனோடு இருக்கிறோமே, இந்த ரத்தம் போல ஆறுகளும் நீரூற்றும் மாறிவிடுகிறது. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், ஆச்சரியம் பாருங்க, தண்ணீருக்கென்று ஒரு தூதன் இருக்கிறானா? இருக்கிறானே. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இந்த சிறியரில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதன் இருக்கிறான். அவர்களுக்கு ஒருவன் இடர்கள் உண்டாக்கினால் அவர்களின் தூதர்கள் பரலோகத்தில் என்னை தரிசிக்கிறார்கள் என்று இயேசுவே சொல்லுகிறார். அப்போ எனக்கென்று ஒரு தூதன் இருக்கிறானா? இருக்கிறான். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கென்று ஒரு தேவதூதன் இருக்கிறானா? இருக்கிறான். அதுபோல தான் தண்ணீர்களுக்குன்னு ஒரு தூதன் இருக்கிறான். ஆறுகள் நீரூற்றுகளுக்கென்று ஒரு தூதன் இருக்கிறான். இப்போ 3வது தூதன் தன்னுடைய கோப கலசத்தை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றின உடனே எல்லா அந்த ஜலமும்
ரத்தமாக மாறின உடனே இந்த தண்ணீர்களின் தூதன் என்ன சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். பொது மொழி பெயர்ப்பு அந்த வேத புத்தகத்தை வாசி பார்த்தா இந்த நியாய தீர்ப்பு என்பது த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அது கிடையாது. இந்த பொது மொழி பெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா தண்டனை, அவ்வளோதான், பனிஷ்மெண்ட். சரிதானா? இப்படி இந்த மக்களுக்கு நீ தண்டனை கொடுக்க எப்படி போட்டிருக்கு, நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். அப்புறம் பொது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது இப்படி மக்களுக்கு தண்டனை கொடுக்க நீ நீதியுள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும், அந்த ஆட்சியாளர்கள் பரிசுத்தவான்களின் ரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தையும் சிந்தினபடியினால் ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். ஏன் இந்த மூணாவது தூதன் தன்னுடைய கோப கலசத்தை ஆறுகளிலும் நீர்களிலும் ஊற்றின போது தண்ணீர் ரத்தமாக மாறினது என்று சொன்னால், அக்கால ஆட்சியாளர்கள் பரிசுத்தவான்களின் ரத்தத்தை சிந்துகிறார்கள், தீர்க்கதரிசிகளின் ரத்தத்தை சிந்துகிறார்கள். ஏன்? ஒரு சொர்ப வணக்கத்தை கொண்டு வந்து வணங்காதவர்கள் கொல்லப்படுறாங்க, அவங்க தான் பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள். இந்த சிப்பை பெறாதவர்கள் கொல்லப்படுறாங்க, அவங்க தான் பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள். அவங்க ரத்தத்தெல்லாம் அரசே நீ சிந்தினியே, அதனால இந்த கடைசி காலத்திலே வாழுகிற மக்களே நீங்க ரத்தத்தை தான் குடிக்க வேண்டும் என்று அவ்வளவு பெரிய துன்பத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். அப்படி தண்ணீர்களின் தூதன் சொல்றான். பலிபீடத்தில் இருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். இப்ப இன்னும் பலிபீடத்திலிருந்து உள்ள ஒன்று சொல்றான். ஆம், உம்முடைய நியாய தீர்ப்புகள், அதாவது நீர் இந்த மக்களுக்கு கொடுக்கிற இந்த துன்பம், இந்த வேதனை, இந்த பனிஷ்மெண்ட் நியாயம்தான் என்று சொல்றோம். இப்ப பாருங்க, 4வது தூதன் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். இப்ப பாருங்க, 1ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பூமியில ஊற்றினான், எல்லாருக்கும் புண்கள் வந்தது, அந்த சிப்பை பெற்றவங்க சொரூபத்தை வணங்கினாங்க. 2வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், செத்தவனுடைய ரத்தம் போல சமுத்திரம் மாறியது, அனைத்து கடல்வாழ் பிராணிகளும் ஆண்டு போயின. 3வது தூதன் பாருங்க, தன் கலசத்தில் உள்ளதை நீரூற்றுகளிலும் ஆறுகளிலும் ஊற்றினான், அனைத்தும் இரத்தமாக மாறியது. 4வது தூதன் பாருங்க, தன் கலசத்தில் உள்ளதை எங்கு ஊற்றுகிறான், சூரியனிலே ஊற்றுகிறான். இப்ப என்ன நடக்கு பாருங்க, வாசிக்கலாம். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 4வதாக பாருங்க, இந்த 4வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை சூரியனிலே ஊற்றினான். இப்ப சூரியன் அதிக வெப்பத்தை இந்த பூமியிலே கக்குகிறது. மக்களெல்லாம் அந்த வெப்பத்திலே தகிக்கப்படுகிறார்கள். இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் கூட கிட்டத்தட்ட 107, 108, 110 வரைக்கும் கூட டிகிரி வெப்பம் நம்முடைய தமிழகத்திலே வந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரிதானா? அநேகர் டே டைமில் கூட ஏசி ஆன் பண்ணி உட்காந்துருந்தாங்க. நாங்கள் கூட அப்படி தான் இருந்தோம். டே டைமில் கூட ஏசி ஆன் பண்ணி உட்காந்தாச்சு. ஏன்னா அவ்வளவு நாம் தகிக்கப்படுவது போல் இருந்தது. அது கிட்டத்தட்ட 107, 108, 106, அதுவும் பாளையங்கோட்டையில் அவ்வளோ வரலை. பாளையங்கோட்டையில் 103, 104, 102 அப்படி தான் வந்துச்சு. ஆனால் ஹையஸ்ட் சில இடங்களில் 110 வரைக்கும் தமிழகத்தில் வந்துச்சு. ஆனால் இது எத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட்டோ நமக்கு தெரியலை. அங்கே என்ன போட்டிருக்குன்னா, இந்த கோப கலசத்தில் உள்ளதை சூரியனில் ஊற்றுகிற போது அதிகப்படியான வெப்பத்தை அது கக்குகிறது. மனுஷர்களெல்லாம் வெப்பத்தினாலே தகிக்கப்பட்டார்களாம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வேதனையை பாருங்கள். அவ்வளவு துன்பத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதலெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. ஆண்டவரே மக்கள், அந்த ஆட்சியாளர்கள் மக்கள் அநேக தூஷிக்க தான் செஞ்சாங்களாம். இப்போ 5வது 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். இப்போ பாருங்க, 5வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை அந்த கடைசி காலத்திலே மிருகமாகிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்சியின் மீதே ஊற்றுகிறான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அப்பொழுது அந்த ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வருகிறது, இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்கள் அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஆட்சி அவங்களால ரன் பண்ண முடியல.
காரணம் தேவன் நிர்ணயித்திருந்த அந்த நாட்கள் முடிவடைந்து விட்டது, முடிவும் தருவாய்க்கு வந்துட்டு, சரீரத்திலையும் புண்கள் இருக்கிறது, இன்னும் அநேக வருத்தங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். காரணம் 5வது தூதன் அந்த கலசத்தில் உள்ளதை ஆட்சியின் மீதே ஊற்றி விட்டானே. ரொம்ப கஷ்டத்தோடு ஆட்சி நடத்துறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலும் இல்லை, ஆண்டவரை தேடவும் இல்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். 6ஆம் தூதன் போதும் போதும் போதும். அப்போ 5ஆம் தூதன் இந்த மிருகத்தனமான ஆட்சி, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று சொல்லுகிறோமே, அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அது முடிவுக்கு வரும். 6வதாக ஒரு தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை எங்கு ஊற்றுறான் பாருங்க. ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். ஐப்ராத் என்னும் பெரிய நதியிலே ஊற்றினான். நமக்கு தெரியும், பைசோன், கீஹோன், இதக்கேல், ஐப்ராத், இந்த 4ம் ஆறுகளா நதிகளா? ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் நதிகளை வைத்திருந்தாரா? 6? ஆமாம், ஒரே ஒரு நதி தான், ஆனால் அது 4 ஆறுகளாக பிரிந்து ஓடிச்சு, அவ்வளோதான். பொதுவாக அந்த 4ஐயும் நம்ம நதி என்று சொல்லக்கூடாது. ஒரே ஒரு நதி தான் ஏதேன் தோட்டத்தில், அது 4 ஆறுகளாக என்ன செய்யுது? பிரிந்து வருது. இன்றைக்கி அந்த பைசோன், கீகோன், இதக்கேல் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் ஐப்ராத் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு அநேக நான் சில காரியங்களெல்லாம் ரெஃபர் பண்ணேன். இந்த இப்படி ஓடுது, அங்கே ஓடுது நிறைய சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை, அது எங்கே ஓடுதுன்னு நமக்கு தெரியல, ஆனால் நிறைய ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஐப்ராத் ஒரு நதி ஓடுகிறது. வாசிங்க பிரதர், இந்த ஐப்ராத் நதியிலிருந்து ஒரு ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்ப 6வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை இந்த நதியிலே ஊற்றுகிறான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு, பொதுவாக நான் சில காரியங்களை ரெஃபர் பண்ணேன். சூரியன் உதிக்கும் திசை நமக்கு தெரியும். இப்போ வேர்ல்டு மேப்பை நம்ம பார்த்தா மேற்கத்திய நாடுகள் அங்கே தான் அமெரிக்கா இருக்குது, சூரியன் அங்கே தான் கடைசி உதிக்கும். ஆனால் கிழக்கத்திய நாடுகள் அதில் முதல்ல இருக்கிறது பாருங்கள், என்னது இருக்குது? யாரோ சொல்லுங்க பார்ப்போம். சூரியன் எந்த கண்ட்ரியில் முதல்ல உதிக்கும்? கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஒன்று ஜப்பான், இன்னொன்று சைனா, சரிதானா? இதெல்லாம் வந்து கிழக்கத்திய நாடுகள். அதுதான் சூரியன் உதிக்கும் திசை. அங்கே தான் ஃபஸ்ட்டு முதல் காலை சூரியன் முதல்ல உதிக்குன்னு அங்கே தான். அமெரிக்காவில் தான் கடைசி, கடைசி. அதுதான் வேர்ல்டு மேப்பை பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த சூரியன் உதிக்கும் திசை என்று சொன்னால் சைனாவிலிருந்து, ஜப்பான்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், ஏன்னா சூரியன் உதிக்கும் திசை அதுதான். நான் வந்து பொதுவாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி நாடுகள் எது எதுனா அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. இதில் உள்ள சரத்துக்களை மட்டும் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் வாசிங்க பிரதர். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. பாருங்க, இந்த 6ஆம் தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் நதியிலே ஊற்றுகிறான். அப்போ சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து, உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்க, ஜப்பானில் இருந்தோ சைனாவில் இருந்தோ ஒருவேளை இஸ்ரவேல் மீது படையெடுத்து வருவதற்கு இந்த நதியை ஆண்டவர் வற்றி போக செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஓகே. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ட்ரினிட்டி, நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நமக்குள் கூட ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. இங்கே பாருங்க, பிசாசின் ட்ரினிட்டி. அதிலிருந்து கூட அந்த தவளை கொப்பான அசுத்தமான ஆவிகள். அப்போ இந்த பிசாசின் ஆவிகள் அந்த கடைசி காலத்திலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இந்த அற்புதங்கள் செய்கிற இந்த பிசாசின் ஆவிகள் ஆட்டுக்குட்டினவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக ஒரு போர் தொடுக்க, கடைசி ஒரு இன்டர்நேஷனல் வார், அதை தொடுக்க எல்லா நாடுகளையும் கூட்டி சேர்த்து ஒருங்கிணைப்பு செய்கிற அந்த பணியிலே இந்த பிசாசின் ஆவிகள் ஈடுபடுகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மெகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்ப கடைசி இந்த வார் அர்மெகதோன் எங்கள் ஒரு இடத்துல நடக்கிறது. இது இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்குது, இது எந்த இடம், அந்த ஆராய்ச்சியிலலாம் நான் ஈடுபட விரும்பலை. நான் இதோட சரத்துக்களை மட்டும், ஆவிக்குரிய உண்மைகள் மட்டும் உங்களுக்கு நான் பிரசங்கிக்க இருக்கேன், அவ்வளோதான். ஏதோ ஒரு இடத்துல யுத்தம் நடைபெற போகிறது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். 15ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். 15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இவ்வளவு காலத்திற்கு பின்னரும் கூட
ஒரு அழைப்பின் செய்தி கொடுக்கப்படுகிறது, நான் திருடனை போல வருவேன். நிறைய பேர் சொல்கிறத மறுபடியும் சொல்கிறேன். முதலாவது பாருங்கள், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா அங்கே தான் 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. அப்பொழுதே உலகத்தில் அதிக வேதனை வருகிறது. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள், 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. அப்பொழுது பூமி அநேக வேதனைகளை சந்திக்கிறது. இப்போ 15, 16 இப்பொழுது 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. இப்பொழுதும் அநேக வேதனைகளை சந்திக்கிறது. இது எல்லாமே 7 முத்திரைகள் 6ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அதற்கு முன்பதாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் தான் வேதனை என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த ரகசிய வருகிற எப்படி இயேசு வருவார் என்று சொல்லுகிற பொழுது அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை திருடனை போல வருவார். இப்போ பாருங்க, அந்த 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டாச்சு. தேவ கோபம் முடிஞ்சிட்டு 7 எக்காலங்கள் அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசி தேவ கோபம் இதோடு முடிவடையுது. இப்பவும் 6 கோப கலசம் ஊற்றப்பட்டுட்டு இப்போ கூட ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது. அந்த 15 வசனத்தை வாசி பாருங்க, திருடனை போல வருவேன். அப்போ அந்த அவங்க சொல்ற வருகை இன்னும் சம்பவிக்கலையே. இன்னும் ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? நான் திருடன் போல வருவேன். என்ன அர்த்தம்? நினையாத நாளிலே வருவேன். உன் மானம் காணப்படாதபடிக்கு உன் வஸ்திரத்தை சரி செய்து கொள்ளியா, உன் வஸ்திரத்தை பிசாசு உரிந்து கொண்டு போகாதபடிக்கு உன் வஸ்திரத்தை சரியா நீ வச்சுக்கோ. இன்னொருத்தன் வஸ்திரத்தை பிடுங்க பார்க்குறான், உன் மானம் வெளியே தெரிந்து விடும். நான் திருடனை போல வருவேன், அந்த நாளில் உன்னை கைவிட்டு விடுவேன். அப்போ பாருங்க, இன்னும் இயேசு வரலையே. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இப்படி தான் சொல்லுவாங்க, துன்பம் வருவதற்கு முன்பே சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிலாம் கிடையாது. துன்பத்திற்கு ஊடாகத்தான் இயேசு எடுத்துக்கொள்வார். கரங்களை தேட்டத்துக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்முடைய மானம் வெளியே தெரிந்து விடாதபடிக்கு ஆண்டவர் சில வஸ்திரங்களை நமக்கு வச்சிருக்கிறார். வேகமாக வாசிடலாம். ஏசாயா 61:10. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறது, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, தேவன் கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். இங்க பாருங்க, இங்க 2 வசனம் வருது. ஒன்று பாருங்க, ரட்சிப்பின் வஸ்திரம். ஆண்டவர் ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நமக்கு அப்படி அழகாக உடுத்தி விட விரும்புகிறார். அதை பெறாத அனைவருமே நிர்வாணிகள் தான். அவர்களின் மானம் வெளியே தெரிகிறது. அப்போ மானம் தெரியாதபடிக்கு வஸ்திரத்தை கொண்டு நாம் மூட வேண்டுமானால் அந்த வஸ்திரம் என்ன? ரட்சிப்பாகிய வஸ்திரம். அல்லேலூயா. வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. லூக்கா 15:20. இந்த இளைய குமாரன் மனம் திரும்பி தகப்பனண்டைக்கு திரும்பி வருகிறான். தகப்பன் எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு வேலைக்காரருக்கு கட்டளையிடுகிறான், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். அப்ப நீங்களும் நானும் பாவத்தை, அசுத்தத்தை, பிசாசை விட்டு இயேசுவோடு கரம் கோருக்கிறோமே, அதுதான் ரட்சிப்பு. அந்த நாளிலே ரட்சிப்பாகிய உயர்ந்த வஸ்திரம் நமக்கு அணிவிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அதே 10ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நீதி என்கிற சால்வை. நீதி ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கர்த்தரிடத்தில் தான் ஜெபம் பண்ணுகிறார்கள், ஆனால் எது நீதி? அதுதான் முக்கியம். சரிதானா? சமீபத்தில் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அவரை ஒரு கர்த்தருடைய ஊழியர் தான் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர் எங்களுடைய வீட்டுக்கு வந்து பல காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தார். குறிப்பாக அவர் கேட்டார், எங்கள் வீட்டில் நீங்கள் போட்டுக்கிற இந்த கிரானைட் எவ்வளவு அப்படி கேட்டார். நான் சொன்னேன், வீடு கட்டி 4 வருஷம் ஆகிட்டு, அப்போ இந்த கிரானைட் 1 ஸ்கொயர் ஃபீட் வந்து 130 ரூபாய் என்று சொன்னேன். அவர் சொன்னார், இந்த கிரானைட்காரன் உங்களை ஏமாற்றிட்டான், 80 ரூபா தான் அப்படி சொன்னார். ஒன்று நான் அப்படியே பிரதர் அப்படின்னு கேட்டுக்கொண்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அவர் சொன்னார், நான் வந்து நிறைய வீடுலாம் ஒன்றும் கெட்டலை, என்னுடைய வீடு 300 ஸ்கொயர் ஃபீட்டு தான். அது நம்ம பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பிரபலமான கிரானைட் கடையை சொன்னார். அந்த கடைக்கு நான் போனேன், அங்கே போய் நான் கிரானைட் வாங்கினேன் என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், நானும் அந்த கடையில் தான் வாங்கினேன், அங்கே தான் எனக்கு 130 ரூபா சொன்னாங்க. அப்போ இவர் கூறினார், நான் சொன்னேன் அப்படியே அவுத்து விட்டேன், நான் எனக்கு அங்கே ஒரு சைட் இருக்குது, இங்கே ஒரு சைட் இருக்குது, இங்கே ஒரு சைட் இருக்குது, நான் இதெல்லாம் கட்டுறேன், இன்னும் நிறைய கிரானைட் உங்கள்கிட்ட தான் எடுப்பேன், அதனால் 80 ரூபாய்க்கு தாங்கன்னு சொன்னேன். சரின்னு தந்துட்டான். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள், வேதத்தில் சில சந்தேகங்கள் கேட்க தான் இப்போ என்னிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீதியின்படி நீங்கள் வாழவில்லையே,
கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறீங்க. அப்போ 130 ரூபா கிரானைட் எனக்கு 80 ரூபா தாங்கன்னு கேட்பது தப்பு கிடையாது. செய்யாத வேலை எனக்கு பல சைட் இருக்குது, இன்னும் நான் நிறைய கிரானைட் வாங்க பொய் சொல்லி வாங்குறீங்க பார்த்தீங்களா, இது நீதியான வழி கிடையாதுன்னு சொன்னேன். அதுபோல தான் இங்கே பாருங்கள், நாம் நீதியின்படி வாழ தான் அவர் நீதிங்கிற சால்வை நமக்கு தருவார். நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையா, எது நீதியோ அதன்படி தான் நம்ம வாழணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்கிறேன், அது நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ பாருங்க, எனக்கு வயது 48, என்னுடைய மனைவிக்கு வயது 44. சரிதானா? இப்போ டயசிஸில் நான் சீக்கிரம் வேலை தரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சீக்கிரம் தருகிற ஒரு சூழல் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் தைரியமாக சொல்கிறேன், என்னுடைய மனைவியின் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டெட் பாஸ் பண்ணுறதுல அவருடைய சப்ஜெக்டில் அவள் தான் ஃபஸ்ட்டு இருக்கா. ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ பைபாஸ் பண்ணி நான் வேலை பெறலை. ஆனால் இன்றைக்கு அநேகரை பைபாஸ் பண்ணி வேலை பெற்றுட்டு ஆண்டவர் தந்தார்னு சாட்சி சொல்கிறாங்க. அதுதான் நீதி இல்லை என்று நான் சொல்லுகிறேன். சரிதானா? நான் யார்ட்டெல்லாம் வேலை கேட்டனோ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், நான் 2வது 3வது இருந்த வேலை தராதிங்க. நான் சொல்லியிருக்கேன், யாரையும் பைபாஸ் பண்ணி எனக்கு வேலை தராதிங்க. இவ நியாயமாக ஃபஸ்ட்டு இவ தான் இருக்கா தாங்க, அப்படி தான் நான் கேட்குறேன். நல்ல கவனிங்க, நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்பதை நம்முடைய நீதி வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. சமீபத்திலே ஒரு மனிதர் நான் சொன்னேன், நான் பிஜி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன் 2017. அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய வயது என்ன? வாங்கும்போது உங்களுடைய மனைவியின் வயது என்ன? அப்போ நான் கேட்டேன், அப்போ லிஸ்ட்டில் உங்களுக்கு பின்னால் நிறைய பேரை நீங்கள் பைபாஸ் பண்ணி வந்திருக்கிறீங்களே. நான் பைபாஸ் பண்ணி வந்திருக்கேன், ஆனால் எனக்கு ஒருத்தர் கர்த்தர் தான் கொடுத்தார். அப்போ நல்லா கவனிங்க, அவருக்கு முன்னால் நிறைய பேர் இருக்காங்க, கர்த்தாவே தாங்கங்க. இவர் பைபாஸ் பண்ணி வந்திருக்கிறார், ஆனால் இவரும் கர்த்தர் கொடுக்காருங்கிறாங்க. இப்படி தான் நிறைய பேர் நீதியின்படி நடக்கலை, ஆனால் அழகாக சாட்சி மட்டும் ரொம்ப அழகாக சொல்லிடுவாங்க. இதுக்கு தான் ஆண்டவர், நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையா, நான் நீதியின்படி தான் நடப்பேன்ங்கிற எண்ணம் எப்போ நமக்கு வரும் தெரியுமா? நீதி என்கிற சால்வை அவரிடத்துல நம்ம பெறும்போது தான் வரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் இறைவா, தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்துக்கொள்ள உதவும், தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்துக்கொள்ள உதவும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. வீட்டில் போய் வாசி பாருங்க, ஏசாயா 61:3 பாஸ்டர் இம்மானுவேல் ரொம்ப அழகாக சொன்னாங்க, துதியை பற்றி சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆடையை அவர் வச்சிருக்கிறாரு. ஏசாயா 61:3 வாசிக்க நேரம் ஆயிரும், வீட்டில் போய் பாருங்கள். துதிங்கிற ஒரு ஆடை வச்சிருக்கிறாங்க. பல வேளைகளிலே நம்மால் அவரை புகழ்ந்து பாட முடியவில்லை, பல வேலைகளிலே துன்பம் வருகிறது, துதிக்க முடியவில்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள், அற்புதமான சில அதிகாரங்களை சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். இவ்வளவு நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த ராபோஜனம், பஸ்கா விருந்து, கெத்செமனே தோட்டத்திற்கு முன்பு, சற்று முன்பு ஆண்டவர் தன்னுடைய வேதனைகள், மனக்குமுறல்கள் எல்லாவற்றையும் சீசர்கள் ஷேர் பண்ணுறார். எல்லாம் முடித்து விட்டு பஸ்கா விருந்துக்கு பின்னர் எழுந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு சற்று முன்னர் பாருங்க, அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பாட முடியும் ஐயா? நான் மரிக்க போகிறேன், அதுக்கு முன்னால் ஸ்தோத்திர பாட்டு பாடுறார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சூழ்நிலை படுமோசமான சூழலாக இருந்தாலும் அதற்கு மத்தியில் நம்ம துதிக்கணும், நம்ம பாடணும். ஆனால் முடியலையே, அதுக்கு தான் துதியின் ஆடை வச்சிருக்கிறார், அதை பெற்றுக்கோங்க, முடியும். கரங்களை தட்டாண்டதுக்கு மகிமை செலுத்தலாம். அதான் ஏசாயா 61:3. அல்லேலூயா. நான் வேகமாக சொல்லிடுறேன், வீட்டில் போய் பாருங்கள். ஏசாயா 52 முதல் 2 வசனங்களையும் வாசி பாருங்கள். அலங்கார வஸ்திரம் வச்சிருக்கிறார், அதை பெறும்போது ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும்.
வீட்டில் போய் வாசி பாருங்க. மத்தேயு 22 11 12 13 கல்யாண வஸ்திரம் வச்சிருக்கிறார். அது என்ன கல்யாண வஸ்திரம், அதற்கு என்ன விளக்கம்? அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அதுதான் பரிசுத்தவான்களுடைய நீதி. அந்த ஆடைய அந்த கல்யாண வஸ்திரத்தை பெற்றாதான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக்கப்பட முடியும். அல்லேலூயா. இப்போ அநேக வஸ்திரங்கள் இருக்குது. இந்த வஸ்திரங்கள் எல்லாம் நம்ம பெறணும். திருடனை போல் அவர் வருகிறார். அந்த சூழலிலே இத்தகைய ஆவிக்குரிய வஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு இல்லைன்னா நாம் ஆவிக்குரிய நிர்வாணிகள், நம்முடைய மானம் வெளியே காணப்படும். அவர் தேவ ராஜ்யத்தை நம்மை சேர்த்து கொள்ள மாட்டார். அதனால தான் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள். அல்லேலூயா. ஃபாதர் பாடுறாரு, காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மாவோ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்டு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். வஸ்திரத்தை நீங்கள் எத்தனை வஸ்திரம் பெற்றுக்கொள்ளுங்களோ அதை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கடைசியாக முடிச்சிடலாம். 7வது தூதன் வெளி 16-17 வசனமா இருக்கும் நினைக்கிறேன். 16-17 தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். இப்போ இந்த 7வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளது எங்க ஊற்றுகிறான்? மேல ஆகாயத்தில் ஊற்றுகிறான். என்ன நடக்கு பாருங்க. அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட், சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றார், எல்லாம் முடிந்தது, ஓகே ஆயிற்று. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. சப்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் உண்டாகிறது. அதை வெளி 4ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்தோம். பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியிலே மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வருகிறது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. பாருங்க, இது வரைக்கும் எவ்வளவு பூமி அதிர்ச்சி. ரிக்டர் அளவின்படி முந்தானது கூட 6.7 வந்திருந்தது. சரிதானா? அப்போ பாருங்க, எவ்வளவோ பூமி அதிர்ச்சியில் எவ்வளோ மக்கள் மாண்டு போனாங்க. ஆனால் இந்த 7வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றுகிற பொழுது ஒரு பூமி அதிர்ச்சி வருகிறதே, இதுவரைக்கும் சம்பவித்திராத மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. அப்போ எவ்வளோ பெரிய அழிவும் சேதங்களும் இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. மகா பாபிலோன் என்பது இந்த உலகமாகிய வேசி தான், இந்த உலகம் தான். அவளுக்கு தேவனுடைய உக்கிரமாகிய மது, அதாவது அக்கினியினால் உண்டான ஒரு தண்டனை, அது தேவனுக்கு ஞாபகம் ஊட்டப்படுத்தப்பட்டது. உலகம் முடிய போகிறது, தேவனே இந்த அக்கினியினால் இந்த மகா பாபிலோன் ஆகிய உலகத்தை எரித்து விடும், அது ஞாபகப்படுத்தப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. ஒரு தீவு கூட இருக்காது. ஐலாண்ட் எல்லாமே அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமல் போயின. மலைகளோ பர்வதங்களோ ஒன்று கூட இல்லை, எல்லாம் காணப்படாமல் போய்விட்டது. அவ்வளவு பெரிய பூமி எதிர்ச்சி அது. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும். ஒரு தாளந்துன்னா எவ்வளவுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. யாராவது தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை 10 கிலோவாக இருக்கலாம், அல்லது 20 கிலோவாக இருக்கலாம், அல்லது 50 கிலோ இருக்கலாம். என்னுடைய ஒரு குறுகிய ஞானம் 50 கிலோ அல்லது 25 கிலோ என்று நான் எண்ணுகிறேன். அதான் ஒரு தாளந்து. அப்போ பாருங்கள், 1 கிலோ ஒரு கல்லை தூக்கி தலையில் போட்டாலே தலை உடஞ்சிருமே. ஆனால் மேலிருந்து ஒரு தாளந்து 25 கேஜி அல்லது 50 கேஜி அவ்வளோ பெரிய கல்மலை பொழிய போகிறதான். வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. யார் மேல? மனித தலையில விழுது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாய் இருந்தது. அந்த வாதை மகா கொடிதாய் இருந்தது. சரிதானா? இன்னைக்கு 15ஆம் அதிகாரத்தையும் முடிச்சிருக்கிறோம், 16ஆம் அதிகாரத்தையும் முடிச்சிருக்கிறோம். மெய்யாகவே இயேசு சீக்கிரம் வருகிறார். தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கொள்ளுங்க. நோட்டு கொடுங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கோங்க. என்னோட இணைந்து கரங்களை தட்டி பாடுங்க. ஒரு நாள் வருவார் ராஜாதி ராஜன், ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதரை சுவை காண
ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதரே சுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். தீபத்தில் எண்ணெய் வச்சாது காத்து ஆயத்தமாகிடுவோம். தாளந்து தரையில் புதைத்து விடாமல் ஆயத்தமாக்கிடுவோம். நம் கால மனிதரே சுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம், எல்லாரும் கரங்களை தட்டுவோம். முந்தினோர் அநேகர், பிந்தினோர் ஆவார். பிந்தினோர் அநேகர், முந்தினோர் ஆவார். முடிவு பரியந்தம் நிற்பவரே ரட்சிக்கப்படுவார். முந்தினோர் அநேகர், பிந்தினோர் ஆவார். ஆயத்தமாகிடுவோம். முடிவு பரியந்தம் நிற்பவர் மகிழ்வார். ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதரை சுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். தேடாதே, உனக்கு பெரிய காரியம். தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை தேடு. தேடாதே, உனக்கு பெரிய காரியம். ஆயத்தமாகிடுவோம். தேடு, தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை ஆயத்தமாக்கிடுவோம். நம் கால மனிதரை சுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.